ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் மேலும் ஒரு பிரதேச சபையின் 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்துள்ளது. மாத்தறை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாகவும் தோல்வியடைந்தது. இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 5 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் 5 உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு உறுப்பினர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். தவறான செயற்பாடுகளுக்கு இடமளிக்காமையினால் எனக்கு சில துரோகிகள் இருந்தார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பை நாம் என்று கண்டோம். ஊழலுக்கு எதிர்ப்பாகத்தான் ஆளும் தரப்பு இந்த வாக்கை பயன்படுத்தியுள்ளது, தலைவருக்கு எதிராக அல்ல. பின்னர் போலீசாரின் பாதுகாப்போடு வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்த ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பிரதேச சபை ஊழியர்கள் சிலர் சபை தலைவருக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரவு செலவு திட்டத்தை நோக்கினால் அது வெறுமனே எழுதப்பட்ட ஒன்று. தலைவரால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் என்னவென்று அவருக்கே தெரியாது. எமது உறுப்பினர்களை பணம் கொடுத்து கொள்வனவு செய்ய முயன்றார். இதேவேளை கஸ்பாவ நகரசபையின் வரவு செலவு திட்டம் இரண்டாவது தடவையாக இன்றும் தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 7 பேருடன் உப தலைவரும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 2 வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். பென்தோட்ட பிரதேச சபையின் 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 4 வாக்குகளால் இன்று தோல்வியடைந்தது. இன்று மேற்கொள்ளப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பின் போது ஆதரவாக 4 வாக்குகளும் எதிராக 8 வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன. மெதவாச்சி பிரதேச சபையின் 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3 வாக்குகளால் இன்று தோல்வியடைந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 4 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். மெதவாச்சி பிரதேச சபையின் உப தலைவர் உட்பட மேலும் 3 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுக்கு வரவு செலவு திட்டம் 2 தடவைகள் தோல்வியடைந்தமையால் தமது பதவியை இழக்க வேண்டி ஏற்பட்டது. பாலியகுட நகரசபை, ராஜாங்கன, மீரிகம, அம்பிலிபிட்டிய, அலாவு ஆகிய பிரதேச சபைகளில் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமையால் இவ்வாறு தமது பதவிகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அத்துடன் உடுதும்புர, வத்தல, கஸ்பாவ, போப்பே, பொத்தல, ஹோமாகம போன்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்தின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம் முதலாவது வாசிப்பில் தோல்வியடைந்தது. இதேவேளை வத்தலை பிரதேச சபையின் உபத்தலைவரும் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவரும் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை கோரி வத்தலை நீதிவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வத்தலை பிரதேச சபைக்கான வரவு செலவு திட்டம் முதலாவது வாசிப்பு 4ஆம் தேதி ஆரம்பமானது. அதில் 3 வாக்குகளால் வரவு செலவு திட்டம் தோல்வி அடைந்தது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி 2ஆம் வாசிப்பு ஆரம்பமாகின்றது. இந்த விடயத்தை அரசியல் ரீதியில் தீர்ப்பதற்கு தலைவர் முயற்சிக்காமல் அச்சுறுத்தல்களை மேற்கொண்டு தீர்ப்பதற்கு முயற்சித்தமையால் நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளோம். நாம் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வத்தலை பிரதேச சபை தலைவருக்கும் வத்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். සභාපතිවරයාගේ මුදල් ගනුව දෙනුව උපසභාපතිවරයාට ගැනීමේ ප්‍රවණතාවයකුත් මේ තුල අපි දකිනවා. අපි දිගින් දිගට தலைவரின் கொடுக்கல் வாங்கல்களை உபதலைவருக்கு பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு ஒன்று இங்கு இடம்பெறுகின்றது. ஒரு வகையில் பதவி இலக்காக கொண்ட துரோக செயற்பாடு இது முழு நாட்டிலும் முன்னெடுக்கப்பட்டால் நாட்டின் பிரதேச நிர்வாக கட்டமைப்பு வீழ்ச்சி அடையும். 3/2 பெரும்பான்மையுள்ள அரசாங்கம் ஆனாலும் பிரதேச சபை ஒன்றில் வரவு செலவு திட்டம் ஒன்றை நிறைவேற்ற முடியாது போயுள்ளது. ලක් වෙන්න පුළුවන්. 3/2ක බලයක් හිමි රජයක වුණත් ප්‍රාදේශ සභාවක අයවැය සම්මත කරගන්න බැරි තත්වයකට මේ රජය පත් වෙලා තියෙනවා.